வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. பொங்கல் பண்டிகை 3 நாள் நன்னா கொண்டாடி இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படிங்கிற மாதிரி 3 நாள் நல்லா ஹெவியா நம்ம சாப்பிட்டோம். வேலையும் அதிகமாவே பண்ணியிருக்கோம். நம்ம உடம்புக்கும் ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரியும் வயிற்றுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரியும் நம்ம இன்னைக்கு மிளகு ரசம் பண்ணலாம். இந்த ரசம் ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப குவிக்கா ஆயிடும். இப்படி வாய்க்கும் வயிற்றுக்கும் ரொம்ப இதமா இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கும் ரொம்ப கரெக்டா இருக்கும். நல்ல சூடான சாதத்துல கொஞ்சமா நெய் விட்டுண்டு இந்த ரசத்தை விட்டு நல்லா குழைய பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தொட்டுக்கிறதுக்கு வெறும் சுட்டாப்படம் இருந்தா கூட போதும், பிரமாதமா இருக்கும். எவ்வளவு நாள் நம்ம ஹெவியா சாப்பிட்டதுக்கு நல்ல டைஜஷனும் ஆகும். இந்த சாதத்துக்குனே இல்ல, சுட சுட ரசத்தை அப்படியே டம்ளர்ல குடிச்சா கூட ரொம்ப இதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, நல்ல டேஸ்டியா அப்படியே சூப் குடிக்கிற மாதிரியான ஒரு மிளகு ரசத்தை குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மிளகு ரசம் பண்றதுக்கு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்துட்டு இருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு வெந்நீர்ல ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துல ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம புளி ஜலம் கரைச்சி எடுத்துக்கலாம். 2 தக்காளி எடுத்துட்டு இருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியா எடுத்துக்கணும். கொஞ்சம் சின்னதா இருக்கனால 2 தக்காளி எடுத்துட்டு இருக்கேன். பெரிய தக்காளியா இருந்தா 1 போதும். இதையும் வாஷ் பண்ணிட்டு பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இது 2 குறைப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகு ரசம் பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 2 காஞ்ச மிளகாய், மிளகாய் நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். இல்லை 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ரசத்துக்கு தேவையானதை உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுப்போம். தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கணும். தக்காளி பாருங்க நல்லா மசிஞ்சு எடுத்து தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி இது போல புளிஜலம் எடுத்துட்டு இருக்கேன். இதை விட்டுடலாம். ரசம் அப்படிங்கிறனால கொஞ்சம் தண்ணியாவே புளிஜலத்தை கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். இது நல்லா கொதிச்சு புளிஜலத்தோட பச்சை வாசனை போகட்டும். புளிஜலம் விட்டதும் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்செடுத்து ஜீரகம் மிளகு இது போல நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கொதிக்கட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். ரசம் நல்லா கொதிச்செடுத்து 150 ml தண்ணி சேர்த்துடலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுப்போம். இது நீங்க கொதிக்க கூடாது, நல்லா நுரைச்சி வரணும். நுரைச்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ரசம் பாருங்க நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சாச்சு. பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தாராளமா தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல கமகமான வாசனையா மிளகு ரசம் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சர்விங்க்கு எடுத்துக்கலாம். மிளகு ரசம் நல்ல கமகமான வாசனையா அப்படியே பார்த்தாலே நமக்கு டெம்ட் ஆகுது. இவ்வளவு நாள் நம்ம ஹெவியா சாப்பிட்டதுக்கு இது குடிக்கிறது ரொம்ப இதமா இருக்கும். பிரமாதமா இருக்கு. 2 டம்ளர் அப்படியே நல்லா வெதுன்னு குடிச்சிடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நல்ல மிளகு வாசனையோட பிரமாதமா இருக்கு. ஒரு பருப்பு தொகையிலோ இல்ல சுட்ட அப்பளமோ இருந்தாலே போதும். இதுல ரசப்பொடி சேர்க்க வேண்டாம். ரொம்ப வறுத்து ஃப்ரெஷ்ஷா பொடியெல்லாம் அரைக்க வேண்டாம். ரொம்ப குவிக்காவே ஆயிடும். நல்லா ஜீரக மிளகு வாசனையோட பிரமாதமா இருக்கு. இது இந்த மாதிரி டைம்லயே இல்ல, ஜென்ரலாவே ஏதாவது உடம்பு சரியில்லாம இருந்து சரியா இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் வாய் டேஸ்டும் நல்லா இருக்காது. அந்த மாதிரி நேரத்துல நல்லா குழைய சாதத்தை பண்ணிட்டு இந்த ரசத்தை விட்டு நல்லா கரைச்சி குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு உடம்புல ஒரு தெம்பு வந்த மாதிரி இருக்கும். வாய் டேஸ்டும் சரியாயிடும், ஒரு எனர்ஜியும் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த மிளகு ரசத்தை நீங்க பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.